ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரோட வந்து அம்மன் கோயிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எங்கள் ஊரில் மட்டும்தான் காளியம்மன், மாரியம்மன் 2 பேரும் ஒரே இடத்துல வந்து கோயில் இருக்குங்க. இது மாதிரி வேறு ஊரில் எங்கேயாவது இருந்தால் எங்கள் நீலகிரியில் படுகா ஊரில் வந்து வேறு ஊரில் இந்த மாதிரி காளியம்மன், மாரியம்மன் 2 பேரும் ஒரே இடத்துல கோயில் இருக்கிற அந்த ஊர் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரை வந்து எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதுதான் பாருங்கள் எங்களோட ஊரோட அம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து நாங்கள் மார்ச் மாதத்துல தான் வந்து திருவிழா நடக்குங்க. இந்த கோயில் ஒன்று, அப்புறம் வந்து எங்கள் கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குங்க. இதுதான் 2 மெயின் கோயிலுங்க எங்கள் ஊரில். கிருஷ்ணர் கோயில் ஏற்கனவே நான் வந்து உரியடி பண்டிகையில் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். அது மேலே இருக்க அந்த கோயில். இந்த கோயில் வந்து கீழே இருக்குங்க. இந்த கோயில் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து ஓட்டு போட வந்திருக்கோம். அங்கே தான் ஸ்கூல் இருக்குது. பழைய காலத்தில் ஸ்கூல் இருந்திருக்கு. இப்போ எல்லாம் ஸ்கூல் இல்லைங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில் வந்து உருவாவதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் இந்த அம்மன் வந்து உருவானதுக்கான ஒரு கதை இருக்குங்க. அந்த கதையை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அந்த கதை. நான் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் அம்மன் கோயில். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் கால் தான் கீழே மிதிக்க முடியலைங்க. அவ்வளோ சூடு, நல்லா வெயிலுங்க. நான் வீடியோ எடுக்கும்போது கீழே தரையில் வந்து மிதிக்கவே முடியல. அந்த மாதிரி சூடாயிருச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நிறைய வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் எடுக்க முடியலைங்க. அதே மாதிரி எங்கள் ஊர் உருவானதுக்கு ஒரு கதையும் இருக்குங்க. அதையும் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதை பாருங்கள், எங்கள் ஊர் முன்னாடி நிற்கிறது தாங்க எங்களோட காரு. அப்படியே பார்க்கல பாருங்கள். எங்கள் ஊர் வந்து ரொம்ப பெரிய பெரிய வீடு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆளுங்க வந்து 1, 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா பசங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லோரும் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப ஆளுங்களே இல்லைங்க. ஆனால் இங்கே திருவிழாவுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. இங்கே பண்டிகை ஆனால் எங்கே இருந்தாலும் இந்த படிக்கிற பசங்க, அப்புறம் வந்து வேலை செய்கிறவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. வந்து நல்லா சூப்பராக எல்லோரும் இந்த பண்டிகைலாம் கொண்டாடிட்டு திரும்ப போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் எங்கள் ஊரில் இருக்காங்க. எங்கள் ஊர் ரொம்ப பெரிய ஊர் இல்லைங்க. ஒரு 60, 70 வீடு தான் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு வீடும் 4 வீடு, 5 வீடு அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. ஸோ எங்கள் ஊருக்கு போய் நான் ஓட்டு போட்டு முடித்து நாங்கள் வழியில் வந்துட்ருக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து அம்மா ஊருக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். நான் பாருங்கள், எங்கள் வழியெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குங்க. நல்லா நிழலாக இருக்குது. இந்த கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கப்புறம் வந்து மரம்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து எங்கள் கோயில் இந்த இடத்துல இருக்குங்க. இங்கேயும் ஒரு தண்ணி இருக்குங்க, ஊற்று. இந்த தண்ணியும் எங்கள் ஊருக்கு வருங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.